they published their manifesto. அதில் வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளோதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணால் 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான். அதில் ஒருத்தர் கூட அதில் எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெஃபினேஷன் படி. ஆனால் இன்றைக்கி என்னங்க ஆகி போச்சுன்னா, எனக்கு தலித்து வேண்டாம், தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் இங்கே நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த நேம் ஆஃப் தலித், these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேரில் ஆர்கனைஸ் ஆனாங்க. அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேரில் போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்கள் தலித்துன்னு சொன்னாலும் அவன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். சோஷியலி எக்ஸ்க்ளூடட் பீப்புள் who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில் போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும்.